நான் ஒவ்வொரு வாலிபனிடத்திலும் சொல்லுகிற விஷயம், ஒவ்வொரு யுவதிக்கும் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய கைகளில் இருக்கிற கையடக்க தொலைபேசிகள், உங்களுடைய தாயோ, உங்களுடைய தந்தையோ, உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ உள்நாடுகளில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து உழைத்து வாங்கி தந்திருக்கிற இந்த கையடக்க தொலைபேசிகள் இருக்கிறதே, அது சாதாரண கருவி அல்ல. அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கை, அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கை அது. என் பிள்ளை இப்படி போக மாட்டான், என் மகள் இப்படி செய்ய மாட்டாள் என்கிற அந்த நம்பிக்கையோடு வாங்கி தருகிற அந்த கையடக்க தொலைபேசிகளில் நீங்கள் செய்கிற இந்த துரோகம் பெரும்பாவம் இல்லையா? இந்த துரோகம் பெரும்பாவம் இல்லையா? ஒரு ஆணோடு பெண், பெண்ணோடு ஆண் மஹரம் இல்லாத நிலையில் தனிமையில் பேசுதல் மார்க்கம் ஹராமாக்கிய ஒரு விஷயமே. ஒதில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅதூஹா, இது அல்லாஹ்வுடைய வரையறை மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வரையறையை மீறுகிற பெரும்பாவம் நடக்கவில்லையா? அந்த வரையறையை மீறுகிற பெரும்பாவம் நடக்கவில்லையா? தாய் தந்தையர்கள் அல்லாஹுக்கு அடுத்ததாக, அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் நேசிக்க வேண்டிய உறவு தாயும் தந்தையும் என்று சொல்லுகிறார். தாயையும் தந்தையையும் நோவினை செய்துவிட்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த காதலின் பெயரால் வெறுப்போடும், நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல மனக்கவலைகளோடும் 10, 15 வருடம் 20 வருடம் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பெற்றோர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தையாக இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கும். பிள்ளை கருத்தரித்த நாளில் இருந்து அந்த பிள்ளையை வளர்க்கிற கற்பனை, இங்க இருக்கிற ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைக்காக எத்தனையை இழந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை சந்தோஷங்களை இழந்திருக்கிறோம், எத்தனை பெருநாட்களை இழந்திருக்கிறோம், எத்தனை நன்னாட்களை இழந்திருக்கிறோம், எத்தனை நோய்களை கூட என் பிள்ளைக்கு உடுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வைத்தியசாலைக்கு போகாமல் விட்ட, நான் மறைத்துக் கொண்ட வருத்தங்கள் எத்தனை தெரியுமா? அத்தனை வருத்தங்களையும் அத்தனை சிரமங்களையும் அந்த பிள்ளைகளுக்காகவே பார்த்து பார்த்து தாங்கி கொண்டு வருகிற பொழுது கடைசியில் அந்த பிள்ளை ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக 4 வார்த்தைகள் சொல்லிவிட்டான் என்பதற்காக, ஒரு 100 ரூபாயுடைய அன்பளிப்பை கொடுத்து விட்டான் என்பதற்காக கூட படித்தவன், சந்தித்தவன், பேசியவன் என்றெல்லாம் யாரோ ஒருத்தனோடு யாரோ ஒருத்தியோடு உறவாக இருக்கிற பொழுது எனக்கு முடியவில்லையே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் நினைத்தபடி அமைத்துக் கொடுக்க முடியவில்லையே என்கிற மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய இந்த மனவேதனை உக்கூக்குல் வாலிதைன் என்று சொல்லுகிற பெரும்பாவம் இல்லையா? பெரும்பாவம் இல்லையா? இப்படி ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவங்களாக மாறி போயிருக்கிற இன்றைய இந்த காதல் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய திருமணங்களை தீர்மானிக்கிற சக்தியாக மாறி போயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது இந்த திருமணங்களில் எப்படி சகோதரர்களே அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹுடைய அருளை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒட்டுமொத்தமாக அல்லாஹுவை கோபப்படுத்த